வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடியோ, அதோட சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கேன். இந்த மாதம் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தி ரெண்டுமே வெள்ளிக்கிழமை தான் வந்தது போல் இருக்குது. போன தேய்பிறை சதுர்த்தியும் இதே வெள்ளிக்கிழமையில் வந்தது தான். இந்த சதுர்த்தியும் நமக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில் வர்றதாலே என்னவோ ரொம்ப விசேஷமும் கூட. பொதுவாக விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறதே ரொம்ப சிறந்த வழிபாடு தான். ஸோ நம்ம வீட்லேயும் வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கும் கிளம்பணும். அதனால் கடகடன்னு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருந்தேன். சந்தோஷந்தாங்க மனசில், அது என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒரு குட்டி பிள்ளைய ஒரு குழந்தைய நாம் எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி விநாயகர்கிட்ட ஒரு உரிமை, ஒரு சந்தோஷம் இருக்கும். மங்களங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர் விநாயக பெருமான். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தான். நினச்ச மாத்திரத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர். அவருடைய தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவருடைய திருவடி, பெருவயிறு, 5 கரங்கள் அப்படின்னு அவருடைய தத்துவங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வகையில் இந்த ஒரு குட்டி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். விநாயகர்லேயே பல வகை விநாயக வழிபாடு இருக்குது. விநாயகருக்கு உரிய பெயர்களையும் நான் இந்த பதிவில் கொடுக்குறேன். அவருடைய முதலாவது திருவடி, அதை பார்க்கணும் அப்படின்னா, ஆன்மாவை பொருந்தி நின்று மல கண்ம மாயைகளை தொழிற்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக இருக்கிறது அப்படின்னு உணர்த்துது அவருடைய திருவடி. அதே போல் அவருடைய பெருவயிறு, ஆகாசம் எல்லா பொருள்களும் தன்னகத்து ஒடுங்கவும் உண்டாகவும் இடந்து இருப்பது போல பெருவயிறாகிய ஆகாசமும் எல்லா உலகங்களும் உயிர்களும் தம்முள் அடங்கி இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகிறது. 5 கரங்கள், பிள்ளையாரின் ஒரு கை பாசத்தை ஏந்தியுள்ளது. அது படைத்தலை குறிக்கிறது. எனவே இவரே பிரம்மாவாகிறார். தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது. எனவே இவரே மகாவிஷ்ணுவும் ஆகிறார். துதிக்கை அனுக்கிரகம் செய்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கிறது. எனவே இவர் ருத்ரராகிறார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கிறது. எனவே இவரே சர்வ சக்தி படைத்த பரமேஸ்வரனாகவும் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் விநாயக பெருமானுடைய 5 கரத்தின் தத்துவம். அதே போல் கொம்புகள், மகாபாரதத்தை எழுதுவதற்காக தமது கொம்பையே ஒடித்தது. வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. தாழ் செவி, விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முரம் போன்ற பெரிய காதுகள் இருக்கும். இந்த செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. இத்தகைய தன்மை அனைத்தையும் தன் உருவத்திலே காட்டி நின்றவர் விநாயக பெருமான். முகமும் மனித உடலுமாக காட்சியளிக்கக்கூடியவர். பல்வேறு வடிவங்களில் கோவில்களிலும் நமக்கு காட்சியளிக்கிறார். நரமுக விநாயகர், அதாவது மனித முகத்துடன் காட்சியளிப்பவர். சிதலப்பதி முத்தீஸ்வரர் கோவிலில் உள்ள விநாயகர் தும்பிக்கை இல்லாமல் மனித உருவில் உள்ளார். நடன கணபதி, நர்த்தன கணபதி, நடனமாடும் கணபதி, சித்தி புத்தி கணபதி, அதாவது மனைவிகளான சித்தி மற்றும் புத்தி ஆகியோருடன் காட்சியளிப்பவர். இப்படி பல்வேறு ரூபங்களில் விநாயக பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறார். ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தமும் தத்துவமும் உள்ளது. பொதுவாகவே விநாயக பெருமானின் மூர்த்தங்கள் 32 அப்படின்னு சொல்லுவாங்க. 32 விநாயக மூர்த்தங்கள் உள்ளதாக சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா, உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடஹர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரையாட்சர கணபதி, துண்டி கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிஜ கணபதி, நிருத்த கணபதி, பக்தி கணபதி, பால கணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோச்சன கணபதி, லக்ஷ்மி கணபதி, வர கணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, ஹரித்ரா கணபதி, ஷிப்ர கணபதி, ஷிப்ர பிரசாத கணபதி. இப்படி 32 வகையான மூர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறதுல எளிமையே போதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம். நாம் எப்படி நினச்சி வழிபட்டாலும் அப்படியே காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். அவர் ஒவ்வொரு சதுர்த்தியிலும், அது வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கட்டும், தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் தீர்த்து, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து வாழ்க்கைக்கு வெற்றியை தரக்கூடியவர், ஆனந்தத்தை தரக்கூடியவர் விநாயக பெருமான். எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சி, இப்படி அனைத்தையும் தரக்கூடிய விநாயக பெருமானை எல்லோரும் விநாயக பெருமானின் பரிபூர்ண அருளை
பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகருக்கு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வழிபாடு முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அம்பாளுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பழங்கள் நைவேத்தியமாக வச்சுட்டு சுவாமியை வழிபாடு செய்ய கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எம்பெருமான் அருளால் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விநாயகா பெருமானை வழிபாடு செய்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த முறை வந்து வெள்ளை எருக்கம் பூ மாலை வந்து நானே கட்டி சுவாமிக்கு போட்டிருந்தேன். இந்த வெள்ளருக்கு மாலை ஏன் சாத்துறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு கதையே இருக்குது. ஸோ முடிஞ்சால் அவங்க கூட நான் நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.